ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு ஒரு குருமா தான் சிம்பிளாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதில் 2 சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கொதி விட்டதுக்கப்புறம் நான் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொதி வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. அப்புறம் உரிச்ச பச்சை பட்டாணி இது 2த்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா, உப்பு 2மே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து காரம் வந்து நான் அதிகமாக சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா வேகிற அளவு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதில் வந்து தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை 2மே போட்டிருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும்.